சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான் நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுவாகங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க, மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க, அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நான் புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூ தர்தா தான் இன்னொன்னு சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சது. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ்.